தியாகராஜன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டே 3யோட வர்க் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டே 3 நாங்க என்ன பண்ணோம்னா மெட்டீரியல் வந்து நாங்க ஆர்டர் கொடுத்திருந்தோம். என்ன வந்து பாத்தீங்கன்னா 4000 கல்லு செங்கல் வந்து ஆர்டர் கொடுத்திருந்தோம். அந்த கல்லு தான் வந்து நாங்க இன்னைக்கு வந்து இறக்கி வைக்க போறோம். இந்த வீடியோல வந்து நம்ம ரெண்டு விஷயம் வந்து கவர் பண்ண போறோம். முதல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த செங்கலோட பிரைஸ் டீடைல்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கலோட குவாலிட்டி செக் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ 4000 கல்லோட செங்கலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 38,000. அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் வந்து ஆள் கூலியோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபாய் வந்து கொட்டேஷன் வந்து போட்டிருக்காங்க. இந்த 38,000 ப்ளஸ் வந்து ஒரு 6,000 வந்து போட்டோன்னா டோட்டல் காஸ்ட்டு நமக்கு வருது பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய் வருது. ஸோ இந்த பிரிக்கோட விலை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிரிக்ஸும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு செங்கலோட விலை வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ 44,000 ரூபாய் டிவைடட் பை 4000 கல் வந்து நம்ம போட்டோம்னா ஒரு கல்லோட விலை வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபாய் வித் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஆள் கூலியோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வாங்கியிருக்க கல் வந்து பார்த்திங்கன்னா சன் பிரிக்ஸ். ஸோ இந்த சன் பிரிக்ஸோட குவாலிட்டி செக்கு வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துலாம். நம்ம வந்து அன்லோடு பண்ண கல் ஒரு கல் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு வந்துட்டோம். வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அந்த காஞ்ச கல் வந்து நாங்கள் வெயிட் போட்டு பார்த்துடல. 3 கிலோ 465 கிராம் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த காஞ்ச கல் வந்து வெயிட் போட்டு பார்த்து முடிச்சோடனே நம்ம வந்து ஒரு பக்கெட்டை வந்து எடுத்துட்டு அது வந்து 3/4 அளவு வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த காஞ்ச கல் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வைக்கும் போது ரெண்டு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் வந்து நோட் பண்ணோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அதே டைமில் வந்து அந்த செங்கல் வந்து வெளியே எடுத்துடணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணக்கூடியது. அந்த கல் வந்து தண்ணிக்குள்ளே வைக்கும் போது 9:15 PM வந்து நான் வச்சேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அதே டைமிங்கில் நான் 9:15 PM வந்து அந்த தண்ணியிலேருந்து நான் கல் விட்டு எடுத்துட்டேன். இந்த இடைப்பட்ட நேரம் வந்து கல்லோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா அந்த தண்ணி வந்து அப்சார்ப்ஷன் வந்து பண்ணும். அந்த கல் செங்கல் வந்து சூடாக இருக்கும். ஸோ தண்ணிக்குள்ளே வைக்கும் போது நம்ம வந்து ஒரு பபிள் ஃபார்மில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15 PM, டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 25 ஆகஸ்ட் 2024. ஸோ இந்த கல் வந்து அந்த பக்கெட்லேருந்து எடுத்து நம்ம வெயிட் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த செங்கலை வந்து வெயிட் போட்டு பார்த்ததில்ல நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ 838 கிராம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த செங்கலோட வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் வந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டியது ரெண்டே வேல்யூ தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச செங்கலோட வெயிட் என்னன்னு அது வந்து நம்ம W1 வந்து டினோட் பண்ணுறோம். நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ 465 கிராம் கிடைச்சிது. ஈர செங்கலோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 3 கிலோ 838 கிராம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த செங்கலோட வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் வந்து ஃபார்முலா வந்து பார்த்துடலாம். W2 minus W1 divided by W1 into 100. இந்த into 100 வந்து எதுக்காகனா நம்ம பர்சன்டேஜ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ into 100 வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நம்ம வந்து கிடைக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3838 மைனஸ் 3465 வந்து நம்ம போட்டோன்னா மைனஸ் பண்ணோன்னா 373 கிராம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. டிவைடட் பை 3465 கிராம் வந்து நம்ம டிவைட் பண்ணி இன்டூ 100 பர்சன்டேஜ் வந்து தெரியணும்ல அதுக்காக இன்டூ 100 பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து கிடைக்கிற பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10.76% வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல கல் வந்து நம்ம எது பார்த்து சொல்லுவோம்னா அந்த கணக்கு பண்ண வேல்யூ வந்து இருக்குல்ல 15% கீழே இருந்தாலே வந்து அந்த கல் வந்து நல்லது, குவாலிட்டி வந்து சூப்பர் வந்து சொல்லலாம்.
ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10.76%. ஆப்வியஸாக வந்து 15% கம்மியாக இருக்குது. அப்போனா நம்மளோட கல்லோட குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது. இப்படி தான் உங்களோட கல்லோட குவாலிட்டி வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவிலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. டாடா.